சார் என்ன சொல்றீங்க? எல்லா கஸ்டமருக்குமே டேட் தாண்டி போயிடுச்சு. சரிங்க. இது வந்து நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. உங்களுக்குன்னு இல்லை, எல்லா கஸ்டமருக்குமே 25 நாள்லேருந்து 30 நாள் தாண்டி தள்ளி போயிடுச்சு. Run. சார் எப்போங்க சார் நமக்கு வண்டி வருங்க? சார் இப்போ டேட் எதாவது மாறி இருக்குங்களா இல்லை அதே டேட்டில் இருக்குங்களா சார்? சார் எனக்கு டேட்டே காட்ட மாட்டேங்குதுங்களே. டேட்டே காட்டல. ஸோ அவர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம இங்கே இந்த கொல்லாம்பட்டி ஷோரூமுக்கு வந்தாச்சு. இந்த பிரான்ச்சில் போய் பார்க்கலாம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஜஸ்ட் நவ் ஸ்டாண்டு கற்றுக்கிறது. சரி சரி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாண்டு போட முடியாது. சரி சரிங்க. என்ன சொல்றீங்க? ஒரு கம்பெனி ஒரு வாக் ரவுண்ட் எடுத்துடலாம் சார். ஏன்னா நான் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது ஃபஸ்ட்டே பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏன் மேலே வரக்கூடாதுங்களா கொரி, அதுக்காக. அந்த அளவுக்குலாம் சார் நிற்காதுங்களா? அப்புறம் எப்படி நான் அங்கே போய் நிப்பாட்டுறது? இல்லை அப்புறம் எப்படி நான் இந்த வண்டி கொடுத்தீங்க அதை பற்றி பண்ணுறேன். ஜஸ்ட் நவ் இப்போ தான் சார் ஆச்சு. கல்லிகள் ஜெலஸ் பண்ணிங்க சார். சாயந்தரம் எனக்கு வேறு வண்டி கொடுங்க. இல்லைங்க, இது எனக்கு ரிஸ்க்குங்க. வந்து உடஞ்சிச்சுன்னா அப்புறம் நான் ஆமாம் பொறுப்பு போட்டுருவீங்க. இதுக்கு தான் வந்து சார் இப்போ எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து இப்போ எஸ்டிமேட் டெலிவரி எப்போங்க? சார் இப்போ வந்து என்னென்னா எல்லா கஸ்டமருக்குமே டேட் தாண்டி போயிடுச்சு. சரிங்க. இது வந்து நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. உங்களுக்குன்னு இல்லை, எல்லா கஸ்டமருக்குமே 25 நாள்லேருந்து 30 நாள் தாண்டி தள்ளி போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தான் அக்டோபர், நான் இந்த மாதம் எண்டு காமிக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதம் எண்டுங்களா? எண்டு நவம்பர் 11 காமிச்சிட்டு இருக்கு. இந்த மாதம் எண்டு ஆகிடும் சார். எண்டு ஆகிடுங்களா? கண்டிப்பாக. ஆனால் போன மாதம் 5ஆம் தேதி புக் பண்ண கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம அதை வச்சு தான் அவங்க கம்பெனி கொடுத்தோம். வண்டி வண்டி கம்பெனி கொடுத்தோம். என்ன நடக்குதோ அதை வச்சு கம்பெனி கொடுத்தோம். நாமளும் சொல்லி முடியாது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, முந்தா நேற்று வந்து எல்லா கஸ்டமருக்குமே 25-30 நாள் தள்ளி போயிடுச்சு. 25-30 நாளுங்க தள்ளி போயிடுச்சு. நிறைய கேன்சலேஷன் போயிடுச்சு. அது ஒரு ப்ரீ இன்டிமேஷன் எதுவுமே இல்லாமல் எப்படி அது மாதிரி பண்ணுறாங்க? ஆட்டோமேட்டிக்காக ஆப்லேயே அப்டேட் ஆகிடுச்சு. அதான் இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. சரி சரி. இப்போ வந்து எனக்கு இது கொடுக்குறீங்க, அப்புறம் லேட்டாக வந்து அதுக்கு சார்ஜர் கொடுக்குறீங்களா? இல்லை இதுக்கு சார்ஜர் இல்லை, நான் அதை விட்டுட்டு சார்ஜர் கொடுத்து இப்போ இது எடுத்துக்கிறேன். ஏன்னா இது இப்போ வந்த வண்டி தான். அதான் ஜென் 2. இப்போ நம்ம கொடுத்து S1 ஏர் இருக்கிறீங்க. சரிங்க சரி. இப்போ இதை எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை சார்ஜ் எடுத்து அதை போயிடுச்சு. சரி ரைட் ஓகே. ஸோ ஓகே, எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த S1 ப்ரோவோட செகண்ட் ஜென்ரேஷன் இருக்குங்களா, அதை வந்து இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இப்போ லேட்டான வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் எனக்கு அந்த S1 ஏர் வந்து கொடுத்துடலாம் சொல்லி சொன்னார். உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர். இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா Gen 2 ஓகேங்களா, S1 ப்ரோவோடது. ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ நான் எப்படி எடுக்கணும் அதே சேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருப்பி கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த இது. அண்ட் அந்த S1 ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்ட் ஏதோ பிரச்சனை இருக்குன்னாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மாற்றி அது கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேங்களா. ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிவிட்டு கேட்டுட்டு அந்த ஸ்டாஃபோட எஸ்டிமேட்டட் டெலிவரிலாம் நீங்கள் வாங்கிட்டு அந்த டைம் சொல்கிறேன் நான், அந்த டேட்டை நீங்கள் வாங்கிட்டு அண்ட் தென் நீங்கள் எதாவது நீங்கள் பேசுங்க, புக் பண்ணுங்கள். இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அந்த டேட் தான் எங்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போ திடீர்னு அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களாம், இந்த மந்த் எண்டு வரைக்கும் போயிடும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீ இன்டிமேஷன், ஒரு முன்னாடியே சொல்லாமல் எதுவுமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பாட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஓலா. ஸோ இது வந்து நம்ம வந்து ஓலா கம்பெனியை சொல்கிறதா இல்லை அங்கே இருக்கிறவங்க சொல்கிறதா நம்ம என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்கூடியே நம்ம கேட்டுட்டு நம்ம ஒரு டீட்டெயிலான ஒரு டிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு அந்த நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மையாக அது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சில பேர் ஒவ்வொரு அர்ஜென்ட்டில் இருப்பாங்க. இப்போ வந்து அந்த ரெடி கேஷ் வச்சுட்டு ஆல்ரெடி இப்போ வந்து இப்போ இந்த டியூவில் போடுறவங்க அந்த மாதிரிலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்கூட்டியெல்லாம் கேட்டு விழாவரே பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து புக் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப அது பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த சேஃபர் ஜோனில் இருக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் வந்து மீட் பண்ண சொல்கிறேன். பை ஃபார் பை சி யூ. எல்லோரும் சேஃபாக இருங்க அண்ட் சேஃபாக எல்லாமே போயிட்டு வாங்க. பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பண்ணுங்கள், பிளான் பண்ணாமல் பண்ணி சொதப்பிக்காதீங்க. ஸோ திஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட்.
the next day. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க நவம்பர் 1 வந்துட்டு அவங்க நம்ம தகவலாக சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி என்ன டேட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ பாருங்கள், இது நவம்பர் 3 இப்போ தான் வந்து கொடுத்துட்டு போகிறாரு என்கிட்ட. நான் உங்களுக்கு அப்படியே இந்த வீடியோ எடுத்துறேன் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது S1 ஏரு அதில் தான் கொடுத்துருக்காங்க. இவங்களே சொல்கிறான் S1 ஏரில் ஊர்பட்ட கம்ப்ளைண்ட்டு. இப்போ எப்படி இருக்க போகுது எனக்கும் தெரியல. மொத்தம் நான் வாங்கியிருக்கேன். இதுதான் வந்துட்டு நான் பாருங்கள் டெஸ்ட் ரைட் வெஹிக்கிள் போட்டுருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்துட்டு என் வண்டி S1 Pro செகண்ட் ஜெனரேஷன் வர வரைக்கும் நான் வச்சு ஓடி இருக்க போகிறேன். நவம்பர் எண்டு வரைக்குமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க ஓலா. கடைசியில் இது எப்படி மாற்றுறாங்களோ மாற்றும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் சால்வ் ஆகும். மாற்றாத வரைக்கும் ஓலாவோட பேர் கெட்டுறது தான். ஸோ வேறு நோ ஹோப். சரி கைஸ், ஓகே. இப்போ நான் ஃபர்தராக நமக்கு எப்போ Gen 2 வருதோ அப்போ நான் உங்களுக்கு நான் திருப்பி ஷூட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா, பாய். Run. இது நீங்கள் எடுத்துகிட்டு எப்போ வாங்க கொடுக்குறீங்க? எடுத்துகிட்டு எப்போ வாங்க கொடுக்குறீங்க? நம்பர் பிளேட்டில் அவங்க ட்ரெயின் காமிச்சதுக்காக தான் நாங்கள் இந்த வண்டியை ட்ரெயினுக்காக வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் வண்டி வர வரைக்கும் ஸ்கிராப் தான் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு நான் பணம் கொடுத்துருங்க. எப்போ கொண்டு வந்துடுவீங்க? சரி, கண்டிப்பாக கொண்டாந்து கொடுத்துருமா. ஆனால் ஒவ்வொரு டைம் பைபாஸ் நம்ம ஓடி ஓடி எங்களால் வர முடியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலி இப்போ தான் என்ன இஷ்யூ நான் சொல்லிடுறேன். எங்களுக்கு வந்து இங்கே 258 சரிங்களா. எனக்கு வந்துட்டு இங்கே 5 ரோட்ஸ்லேயே ஓலா ஷோரூம் இருக்குங்க. இதை வந்துட்டு நான் தாராபுரம் ஏன் போனால் எங்களுக்கு கண்ணன் வந்துட்டு 20 days நான் வண்டி டெலிவரி கொடுத்து நம்ம ஃபோன் கொடுத்தாப்புல. அது சுத்த போய் சரிங்களா. அவர் வந்து அப்படி சொன்னாரு, அவர் கொடுக்கல. அதனால நான் கேட்கறதுக்கு வந்து கார் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து இந்த வண்டி வந்து கரெக்டாக சிக்கன் அப்போ நான் ஒவ்வொரு டைம் எங்களால் அங்கே அவ்வளோ தூரம் வர முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து இவங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக போட்டாலும் ஃப்ரீயாக நான் யூடியூப் சேனல் வச்சுருங்க. கம்ப்ளீட் வீடியோ எடுத்து தான் நான் வந்து பண்ணேன் நான். அதனால வந்து இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட்ஸோட தான் இருக்கும். அதனால வந்து எனக்கு சொன்ன கரெக்டாக அந்த டைம் கொடுக்கும். என்ன பண்ணாரு நான் தரேன் அப்படி யார் இது என்னதுங்க இது? கேன்சல் பண்ணது. Please describe the reason for cancelling in the order. இப்போ ரிலீவ் ஆகி போனான்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ரிலீவ் ஆகி போனவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்கிட்ட. எனக்கு அவர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். சொல்லணும்ல என்கிட்ட. இந்த மாதிரி எத்தனை பேருங்க இந்த மாதிரி ஏமாந்துருக்குறாங்க. இல்லை அதே மாதிரி இருக்கட்டும், எதுவும் மாற்ற வேண்டாம். இந்த மாதிரி எத்தனை பேருங்க ஏமாந்துருக்குறாங்க ஆன் டைம் வரும்னு சொல்லிட்டு. என்ன கண்ட்ரிங்க? Thank you for describing your issue. You're looking into a request and will revert to you within 24 hours. சரி ரைட், ஓகேங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு
நீங்கள் 3 days நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, 3 working daysக்குள்ளே நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகும்னு சொன்னீங்க அக்கௌண்ட்டுக்கு. எந்த அக்கௌண்ட்டுக்கு பண்ணுறது அது? நான் கேஷ் தான் கொடுத்தேன். அவர் லோகேஷா இல்லை அவர் கண்ணன் யாருக்கா ஃபோன் பண்ணி எந்த அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. இது கண்ணனுக்கே போடுங்க. 2 நம்பர் இருக்கும், அவர் 2மே சுவிட்ச் ஆஃப்ங்களா? தான் பேசுகிறேன் லோகேஷ்ட. பேர் என்ன? என் பேர் அஜித் குமார். ஹலோ சார் வணக்கம், சொல்லுங்க. சார் எப்போங்க சார் நமக்கு வண்டி வருங்க? சார் இப்போ டேட் எதாவது மாறி இருக்குங்களா இல்லை அதே டேட்டில் இருக்குங்களா சார்? சார் எனக்கு டேட்டே காட்ட மாட்டேங்குதுங்களே. டேட்டே காட்டல. வண்டி வந்துருக்குங்க சார், நம்ம எதுவும் வராமல் இருக்கணும் சார். அப்புறம் அதே மாதிரி இந்த டெஸ்ட் ட்ரைவ் வண்டி எடுத்துகிட்டு போனாங்க, டெஸ்ட் ட்ரைவ் வண்டி நமக்கு எதுவும் வரலைங்களே திருப்பி. சார் அக்கா நான் வெளியூரில் இருக்கேன் சார், நம்ம சென்னை வரைக்கும் வந்திருக்கேன். சரிங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல எனக்கு. நான் ஒரு மீட்டிங் சார் புரியலைங்க. இல்லை சார், நான் ஒரு மீட்டிங்காக வந்திருக்கேன். அந்த வண்டி நிறைய வண்டி கஸ்டமர்ஸ்லாம் புக்கிங் ஆனது இன்னும் வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு மெக்கானிக்ஸ் பார்க்க வந்திருக்கோம். நான் வச்சு சரிங்க. இங்கே தெரியல, நான் உங்களுக்கு சேனல் கால் பண்ணுறேன். சரிங்க சார். சார் அப்புறம் இங்கே இவர் அந்த லோகேஷ் இருக்கு அப்படின்னு அவருக்கும் ஃபோன் பண்ண, அவரும் ஃபோனே எடுக்கல. அவர் ரிலேட்டர் சார். அப்படிங்களா? சார் இது நீங்கள் சார்? சார் நான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து தான் முடிவு பண்ணேன். என்ன 100 வண்டி பக்கம் வரட்டுருக்கேன். சரிங்க. இல்லை நீங்களும் வேறு கம்பெனி போயிட்டீங்கன்ற மாதிரி சொன்னாங்க, ரிலீவ் வெட்டிங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நான் ஒரு கம்பெனிக்கு போனாலும் யாரும் கான்டாக்ட் பண்ணி நம்மளுக்கு சரிங்க சார். சார் இப்போது நமக்கு வந்து நான் கேன்சல் பண்ணுறேங்க சார். நான் இப்போ நமக்கு அக்கௌண்ட் எதுலைங்க சார் நமக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க? அது இப்போ சேலம் வந்து கூப்பிட்றாங்க. அப்படிங்களா? நான் இங்கே உங்கள் ஸ்டாஃப் கூட தான் சார் உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க எனக்கு. இந்த அப்படியே அவங்ககிட்ட பேசுகிறீங்களா? அப்படியே கவின் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட பேசுகிறீங்களா? சார் அது யார் அக்கௌண்ட்டில் போட்டு நம்ம செக் பண்ணோம் சார். செக் பண்ணாமல் கேன்சல் பண்ணுறோம். இந்த இருங்க, அவர்கிட்ட நீங்களே பேசுங்க. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? சரி ஓகே. இப்போ இது வேண்டாம், நான் கேன்சல் பண்ணிட்டாரு. நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். சரிங்க, நான் மறுபடியும் வாங்கி பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டீங்களா? ஹலோ சார், அது சேலம் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். அதை செக் பண்ணிட்டு யார் அக்கௌண்ட்டில் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம் சார். அப்படிங்களா? எப்போங்க சார் வருவீங்க? ஈவினிங் வந்துட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன். அப்படிங்களா? சரிங்க சார், ஓகேங்க. ஓகே சார். ஆனால் அது டெஃபினட்டாக நம்ம கேன்சல் பண்ணிடணும் சார், அதுக்கு சொல்கிறேன் நான். பண்ணிடலாம் சார். எப்போங்க சார் நமக்கு ரிட்டர்ன் வருது அமௌண்ட்டு? சார் இன்னைக்கு கேஷ் இன்செர்ட் பண்ணோம்னா 3 நாள் வந்துடும். சரிங்க சார், ஓகேங்க. எனக்கு அது இப்போ கால் பண்ணுறேன். சரிங்க, ஓகேங்க. இல்லைங்க, அது கேன்சல் அது அப்படியே இருக்கட்டும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அமௌண்ட் எப்படி போகிறது வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் பில்லுக்கு எல்லாமே இருக்குது. அதனால் எதாவது போலீஸ் கேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 95,000 அண்ட் 65,000 அவங்க 2 ஸ்ப்ளிட்டாக பண்ணியிருக்காங்க அவங்க. ஆனால் நான் கொடுத்தது நான் சேர்த்து தான் கொடுத்தேன், அவங்க போட்டிருக்காங்க அப்படி. ஜிபேயில் பண்ணால் 1 லேக் பண்ண முடியாது. என்னங்க? இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னா அவங்க இந்த டைமில் எப்படி போட்டாங்க சார்? பிரித்து கூட போட்டுருக்கோம். அது நான் அது சொல்கிறதுக்கு இல்லைங்க. சரி ரைட்டு, ஓகேங்க.